அண்டர்டேக்கர் மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு உயிர் பழச்சி வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல, சும்மா தான் இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். மூடிட்டு போறியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாது, யாரை போட்டு பொழக்க போகிறோன்னு பார்த்தோம்னா கிரேட் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர். அது என்ன ப்ரோ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருக்கீங்களே, என்ன விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஒரு மாதம் 2 மாதம் இது செம்ம பீக்கில் போயிட்டுருக்குங்க. ஸோ இது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எனக்கு எப்போவோ தெரியும். ஓகே, ஒன்ஸ் அப்பான டைமில் பார்க்கும்போது ரொம்ப நாளைக்குலாம் முன்னாடி இல்லை, ஒரு கடந்த ஒரு 2 வருஷம் அல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த யூடியூபோட கம்யூனிட்டி அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி செம்ம பீக்கில் போச்சு. அப்போ வந்தவனுக்கு தான் இன்ஃப்ளூயன்சர். ஒரு காலத்தில் மொத்தமாக வீடியோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் இல்லை அது போக கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 2ஆக பிரிஞ்சிருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கண்டென்ட் ப்ளஸ் மணி இது ரெண்டுத்தையும் நோக்கி போகிறாங்க. இன்னொரு சைடு மணி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடியோ ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, அந்த கடையில் இருக்கிற ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கே வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு இதாங்க இந்த கடை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் பிஸ்னஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்சர். அது நமக்கு கண்டென்ட்டாக வருது. நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே இந்த கடையில் இந்த ப்ராடக்ட் இருக்குது, நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கணும் அப்படின்னா we are the product. தட்டணுங்கிற தைரியமும் தப்பிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கையும் இருக்கிறவன் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வச்சு ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம்டா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் பெய்ட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. பொதுவாக ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறாங்க, ப்ராடக்ட்டை நம்ம தலையில் துணிக்கிறாங்க, கடைசியில் வந்து பார்த்தோம்னா பெய்ட் ப்ரொமோஷன் போடுறது இல்லை. ஆனால் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனோட டீட்டெயில்ஸ் A to Z ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது வந்து ஒரு நார்மல் கண்டென்ட் தாங்க, நாங்கள் போய் எங்களுக்கு பிடிச்சனால பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க போடுறது இல்லை அப்படின்னு ஒரு வியூவில் நம்ம பார்த்தோம்னா, இது பிராண்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து போட்டுறாதீங்க, இது வந்து யதார்த்தமாக ஒரு கேஷுவலான ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டெக்கு கூட ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃபார் தெம் இட்ஸ் அ வீடியோ, பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ வீடியோ, இட்ஸ் அ அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன ப்ரோ தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தப்புன்னு சொல்லலை, இருக்கலாம். அவங்க போடுற வீடியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இருக்கலாம், ஒரு பிராண்டுக்கே அவங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணி கொடுக்கலாம். பட் அந்த பெய்ட் கொலாபரேஷன் அப்படின்னு போடாமல் அந்த வீடியோவை மறைமுகமாக நம்மள்ட்ட கண்டென்ட் மாதிரி கொண்டு வந்து சேர்த்திட்டு கடைசியில் இல்லைப்பா இது ஒரு வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு நமக்கே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி பண்ணும்போது தான் பெரியாயிருது. அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். யூசர் வந்தான் அப்படின்னா ஏதோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் இருக்கணும். ஒவ்வொரு டைமும் உங்கள் மேலே ஒரு ப்ராடக்டை கட்டி விடுறது இட்ஸ் நாட் ரைட். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, ஓப்பனாகவே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் தமிழா பாயாசம் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தோம்னா ஓப்பனாகவே they are into a influencer. அவங்க கண்டென்ட்டை பார்த்தாவே தெரியும், ஒரு ப்ராடக்ட் கூட கொலாப் பண்ணி இல்லை ஏதோ ஒரு பிராண்டு கூட கொலாப் பண்ணி ஃப்ரான்ச்சைசி இருக்குது, இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வந்திருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஓப்பனான இன்ஃப்ளூயன்சர். இப்போ சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்சராக மாறும்போது தான் இந்த இஷ்யூவே வருது. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமாம், இவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாரு. ஸோ இங்கே எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு ப்ராடக்ட் கூட கொலாப் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் அந்த ப்ராடக்ட்டை பற்றி படிப்பாரான்னு தெரியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னாங்கன்னா ஓகே இந்த ப்ராடக்ட் ஓகே இந்த பிராண்ட் இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க, போன பிராண்ட் இவ்வளோ சொல்லலை, ஸோ இவங்களுக்கு நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டன் நம்மக்கிட்டே வருவாங்க, இல்லை நமக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்கும், இவங்க மூலமாக இன்னொரு லிங்க் கூட நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் பேசுகிறாங்க. നടന്നു കുഞ്ചു
மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பீப்புளுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரில. யூடியூபர்ஸ் மோஸ்ட்லி காமனாகவே யூடியூப்பில் வர நீங்கள் ஓப்பனில் பார்க்குற 30 செகண்ட் ஆடு இல்லை வீடியோக்கு நடுவில் பார்க்குற யூடியூப்லேருந்து ரேண்டமாக ஜொமேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடு நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதுலேருந்து பைசா கணக்கில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக போய் சேரும். அதுதான் அவங்களோட ரெவென்யூவாகவும் மாறும் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம். இதுதான் பேசிக் ஏர்னிங் ஃபார் யூடியூபர்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அடிஷ்னல் ப்ரமோஷன் மாதிரி. முக்கியமாக ஃபுட்டுலேயும் டெக்லேயும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அசால்ட்டாக ஒரு ஃபோன் லான்ச்சில் ஏகப்பட்டது நடக்குதுங்க, லேப்டாப் லான்ச்சில் ஏகப்பட்டது நடக்குது. அசால்ட்டாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சு இதுதான் சூப்பராக இருக்குது, இது வந்து கேமிங் ஆடலான்னுவாங்க. அதெல்லாம் கேமிங்கே ஆட முடியாது. லேப்டாப்போட விலை பார்த்தோம்னா 30,000 25,000 இருக்கும். ஆனால் எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வாங்கினதுக்கப்புறம் இல்லைப்பா இந்த அளவுக்கு தான் கேமிங் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு நாலேஜ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வாங்குவாரா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிடும். இது இந்த ஸ்பெக்கெலாம் இருந்தால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருந்தால் வாங்க மாட்டோம் அப்படின்னு தெரியும். ஆனால் கட்டணும்னு நினச்சிட்டு அப்படின்னா மண்டையை கழுவி இன்ஃப்ளூயன்சர் கட்டி விட்டுருவாங்க. ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா ரிவ்யூவர்ஸ் போட்ட ஏகப்பட்ட கடைக்கு நான் போயிருக்கேன். அந்த வேலை இருக்கும்போது இல்லை தெரிஞ்ச கடைக்கு இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது போகலான்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஃபுட்டு இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபுட்டு செய்யலை, அவரு சாப்பிட்டு தான் வந்திருக்கிறாரு. மேபி அவர் போன அன்னைக்கு அந்த பிராண்டு அவருக்கு மட்டும் நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த அன்னைக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம், அப்புறம் ரீச் வந்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் இதெல்லாம் எங்கே வந்து விடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் சாப்பிட்டு வந்து திரும்பி போய் அந்த யூடியூபரோட வீடியோ கீழே தான் கமெண்ட் பண்ணுவான், என்னடா நீ சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்யூனிட்டி பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சோ அப்படிங்கிற ஒரு சேனல் விசஸ் பொட்டேட்டோவை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா பொட்டேட்டோக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் வந்து கேமராமேனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போய் கடைசியில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐஸ்கிரீமோட ப்ராடக்ட் அது. ஆனால் அவங்க நம்மகிட்ட சொன்னது ஒரு கேமராமேனை செலிப்ரேட் பண்ணணும். இங்கே புரியும்னு நினைக்கிறேன் எப்படி நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டை வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவல் கண்டென்ட் அவங்க சொல்ல வர்றது வேறு, அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு ரேண்டம் கண்டென்ட் நமக்கு அட்டாச் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஃபுல் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சு விட்டு போயிடுறாங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தோம்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி முடிக்கிறாங்க. வீடியோக்கு கீழே அத்தனை பேர் மைண்ட் அப்செட் ஆகி, ஓ இது வந்து ஒரு கொலாபரேஷனில் பண்ணியிருக்கீங்களா, ஓ இது வந்து கொலாபரேஷனா, அப்போ ஒரிஜினல் வீடியோ இல்லையான்னு சொல்லிட்டு தேர் அப்செட். ஆக்சுவலி தேர் அப்செட். இது எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு வீடியோ இல்லை, இது ஒரு கொலாபரேஷன் தெரியும் போது அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச கிரியேட்டர் ஒரு வீடியோ பண்ணுறாரு அப்படின்னா அவரை ரசிக்கிறதை தாண்டி அவர் சொல்கிற கண்டென்ட்டில் ஜென்யூனிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களை வந்து சந்தேக பார்வையிலெல்லாம் பார்க்க சொல்ல, ஐயோ எனக்கே கண்ணீர் வருது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தெளிவாக ஒரு வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறேன். ஈஸியாக உங்கள் தலையில் கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கட்டும், அவர் ப்ராடக்டை பற்றி பேசுகிறாரா இல்லை ப்ராடக்டை செல் பண்ண பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோட எண்ட் ஆஃப் த டே கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வியூவர்ஸ் கோமாளி இல்லை, அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு வரல, அவன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரான். ஸோ அவன்ட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட ஜென்யூனிட்டியோட அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கண்டமெனுக்கு என்னென்னால இல்லையோ அதெல்லாம் செல் பண்ண வேணாம் எங்கள்கிட்ட. மேபி ஃபியூச்சரில் எனக்கு கூட கொலாபரேஷன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு வரலாம், ஏதோ ஒரு பிராண்ட் வரலாம், இல்லை நான் போய் ஒரு பிராண்டை அணுகுனேன் அப்படின்னா அவங்க எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் பண்ணும்போது நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்யூனிட்டி இருக்கணும். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி நீங்கள் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கிற ப்ராடக்ட்டை தான் வந்து பார்த்தோம்னா நான் போய் அணுகுவேன். ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டுட்டு ஐயோ இதில் என்ன ஆகுமோ உண்மை வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு ஒரு அமௌண்ட் வர்றது எனக்கு தேவையில்லை. இப்போ யூடியூப்பில் அமௌண்ட் வர்றதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் வீடியோ பண்ணினேன் அப்படின்னா ஜென்யூனாக தான் பண்ணுவேன். ஸோ நம்பி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லபடியாக வீடியோ பாருங்கள், நல்ல கிரியேட்டர் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு எல்லா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். பேசலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.